இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவார். எப்பொழுது அவர் ஆலயத்துக்குள்ள வருவார் என்றால், நீ இடம் கொடுக்கும் பொழுது. எப்படி இடம் கொடுக்க வேண்டும் என்றால், ஒன்று பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கடைசியாக நீ அவரை துதித்துக் கொண்டும் ஆராதித்துக் கொண்டும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டும் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தேசத்துல இந்த ஆலயம் உயர்த்தப்பட்டு இருக்கும், மகிமையால் நிறைந்திருக்கும். அநேகர் வந்து சுகத்தை பெற்று செல்வார்கள். அநேகர் சமாதானம் இல்லாம வருவாங்க. ஐயோ, இந்த ஆலயத்துல வந்தோம், சமாதானம் கிடைச்சி விட்டது, சந்தோஷம். இந்த ஆலயத்துல சந்தோஷம் இல்லாமல் வருவாங்க, தேவன் சந்தோஷம் கொடுத்தார். இந்த ஆலயத்துல நோயோட வந்தோம், தேவன் விடுதலை கொடுத்தார். இந்த ஆலயத்துல கட்டுகளோட வந்தோம், தேவன் விடுதலை கொடுத்தார். இந்த ஆலயத்துக்கு போனால் அற்புதம் நடக்கும், இந்த ஆலயத்துக்கு போனால் விடுதலை உண்டு என்று சொல்லி கடந்து வருவார்கள். அதுதான் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறையப்படும் பொழுது நடக்கும். அல்லேலூயா. எப்பொழுது மகிமையினால் நிறைய பண்ணுவார் என்றால், சகல சாதியாலும் விரும்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வரும் பொழுது, அவர் கடந்து வர நீ இந்த ஆலயத்தை அவர் கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், ஒன்று பரிசுத்தமாகவும், இன்னும் ஒன்று ஆவியானவருடைய விரும்புவது போல் ஆராதனை செய்வதனாலும் தான். அப்பொழுது இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணி அநேகருக்கு எடுத்துக்காட்டு சபையாக